நம்ம ஆர்மி ஃபேமிலி ஹாலிடே டைரிஸில் இன்றைக்கி டே 2 ட்ரெயின் ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக யாராட்டும் வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக சாட்டர்டே ஆஃப்டர்நூன் நம்ம ட்ரெயின் ஏறணும் அப்படின்னா யூபி ஜான்சியில் நம்ம தமிழ்நாட்டு திருநெல்வேலிக்கு வந்து மண்டே ஏர்லி மார்னிங் வந்து ரீச் ஆகும். ட்ரெயினில் போகும்போது எப்போதுமே பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து கொண்டு போயிடுவோம். ஆர்மி ஸ்கூலில் வந்து நம்ம இப்போ ஹாலிடேஸ்க்கு போகிறோம் அப்படின்னா 30 to 35 டேஸ் வந்து எல்லாருமே ஹாலிடேஸ் போவாங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு புக்கு கேட்டோம் அப்படின்னா அவங்க கொடுத்து விட்ருவாங்க. ஆக்சுவலாக லீவ் எடுக்கிறதுக்கு 1 வீக் முன்னாடியே வந்து பாப்பாவுக்கு வந்து ஃபீவர் இருந்தது. ஸ்கூலுக்கு வந்து அவங்க போகல, 4 to 5 டேஸ் வந்து போகல. அதோட ஹோம்ஒர்க் வந்து பெண்டிங்கில் இருந்தது. அதனால் ட்ரெயினில் போகும்போதே அவங்க பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஜான்சி ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து அவங்களுக்கு வந்து இந்த கிச்சன் செட் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். ட்ரெயினில் போகும்போது எப்படியும் போர் அடிக்கும் அப்படின்னா இது இருந்தால் கொஞ்சம் அவங்க வந்து விளாண்டுட்டே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஹோம்ஒர்க் முடித்தாங்க. மேக்ஸ் ஹோம்ஒர்க் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு எங்கள் கூட வந்து நாங்கள் பொங்கல் ஹாலிடேக்கு தானே போயிருந்தோம். அப்போ நிறைய ஆர்மி மேன்ஸ் எல்லோரும் மோஸ்ட்லி வந்து தமிழ்காரங்க தான். இவங்க 2 பேரும் வந்து மதுரை பக்கத்தில் உள்ளவங்க. இவங்க 2 பேருமே ஆர்மி மேன் தான். இன்னும் மேரேஜ் ஆகலை அவங்களுக்கு. அதனால் பாப்பா கூட வந்து நல்லாவே விளாண்டுட்டே வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சில மேரீடு ஆர்மி மேன்ஸு அதுக்கப்புறம் ஃபேமிலியோட எல்லாருமே வந்திருந்தாங்க. பாப்பா வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு வந்து அண்ணன் இருக்காங்க. அதனால் அவள் வந்து எங்கள் அண்ணனோட இதனே பாப்பாவுக்கு மாமா அவங்களோட விளாண்டு ரொம்ப பழகுனதுனால ட்ரெயினில் அந்த ஏஜில் உள்ள பர்சன் யாராட்டும் வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் டக்குன்னே வந்து அட்டாச் ஆயிடுவாங்க. 2 பேருமே சேர்ந்து விளாண்டுட்டே வந்தாங்க. விளாண்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். அப்புறம் நான் இங்கேருந்து வந்து வீட்டிலேருந்து கடலை வந்து அவிச்சு கொண்டு போயிருந்தேன். அப்புறம் நாங்கள் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அப்புறம் அந்த அண்ணன் வந்து மதுரை ஜல்லிக்கட்டை பற்றி கொஞ்சம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து எங்கள் பக்கத்தில் உள்ள யூனிட்டு தான். அதனால் அவங்களுக்கு வந்து பக்கத்தில் உள்ள யூனிட் தெரியும். ஆனால் நாங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி தெரியாது. அதனால் இதனே அப்பாவும் அவங்களும் வந்து அந்த யூனிட் ரிலேட்டடாகவும் பேசிட்டு அப்படி ஜாலியாக வந்திருந்தாங்க. பாப்பாவும் ஒரே விளாட்டு. எப்போதுமே நாங்கள் இங்கேருந்து போகும்போது மோஸ்ட்லி ஹிந்தி பர்சன்ஸ் தான் எங்கள் பக்கத்தில் இருப்பாங்க. அவ்வளோவா பேச மாட்டோம். நாங்கள் போவோம், சாப்பிடுவோம், பாப்பா விளாடுவாங்க, எழுதுவாங்க, தூங்குவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அப்படியே நாங்கள் வந்து சென்னை வந்து ரீச் ஆகிட்டோம். சென்னை வந்து சண்டே ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி ஒரு 3:30க்கு மேலே வந்து நாங்கள் வந்து ரீச் ஆகிருந்தோம். ரீச் ஆகிட்டு இதனையா டேடி அப்புறம் அந்த அண்ணன் எல்லோரும் சேர்ந்து வந்து ஸ்நாக்ஸ் வாங்க போயிட்டாங்க. சாட்டர்டே வந்து வீட்டிலேருந்து ஃபுட்டு கொண்டு வந்துடுவோம். அதை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். சண்டே வந்து ட்ராவலில் இருக்கும்போது ஃபுட்டு அவ்வளோவா இங்கே வந்து கிடைக்காது. நார்த்து சைடில் நம்மளுக்கு அது வந்து சூட்டபிள் ஆகாது. கிடைக்கும், அது நம்மளுக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்காது. அதனால் அவங்க சென்னை வந்தோடனே இறங்கி கொஞ்சம் நேரம் நிற்கும். எப்படி 20 to 25 மினிட்ஸ் நிற்கும். அதில் போய்ட்டு அவங்க ஸ்நாக்ஸ் வாங்க போயிட்டாங்க. அப்புறம் நாங்களும் கீழே இறங்கி நான் சென்னையில் வந்து கொஞ்ச நாள் தங்கியிருந்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்காண்டி. அதனால் அந்த மெமரிஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது வந்துச்சு. அதை கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி செல்ஃபி எடுத்துகிட்டு வீடியோஸும் எடுத்துகிட்டு நாங்கள் ஏறியாச்சு. சென்னை வந்தோன்னே அப்பாடா நம்ம ஊர் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எல்லாத்துக்குமே வரும்னு நினைக்கிறேன். நார்த்லேருந்து சவுத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணும்போது அப்பாடா நம்ம ஊர் வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு சமோசா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சாப்பிட்டுட்டு மறுபடியும் நாங்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் நான் வந்து சில வீடியோஸ் வந்து எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் வாய்ஸ் ஓவர் வந்து என்னால் கொடுக்க முடியல. இல்லை எப்போதுமே பாப்பா வந்து நல்லா தூங்குவாங்க. ஆனால் இந்த வாட்டி தமிழ் பர்சன் கூட விளாண்டுட்டே வந்ததுனால அவங்களுக்கு வந்து தூங்குகிற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஆனால் தூக்கம் வருது, கொட்டாவி வருது, ஆனால் அவங்க தூங்கவே இல்லை. சென்னை வந்ததுக்கப்புறமும் வந்து ஒரு 2 கேர்ள்ஸ் சின்ன கேர்ள்ஸு பாப்பா ஏஜில் வந்து ஏறிட்டாங்க. உடனே அவங்க கூட ஒரே சேர்ந்து விளாட்டு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து அவங்களோட அப்பா அந்த பொண்ணோட அப்பா சீட்டு வந்து பின்னாடி. உடனே அவங்க நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து 2 நாள் 1.5 நாளுக்கு மேலே தூங்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 2000 years later. இப்படி நல்லபடியாக நாங்கள் சென்னையிலேருந்து திருநெல்வேலி ரீச் ஆயாச்சு. அம்மா வீட்டுக்கு ஒரு 3:30 கிட்ட வந்து இறங்கிட்டோம். அம்மா அப்பா எல்லாருமே எக்ஸைட்டடாக இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு விளாக்கு மறக்காமல் வெயிட் பண்ணுங்கள். ஊரில் உள்ள வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது, மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாலிடே டைரிஸை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்கள். பாய்.